Vanakkam, welcome to Vijaykumar AS Academy. In this video, today the Hindu newspaper la competitive exam point of view la edala important அப்படின்றத பாப்போங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பொலிட்டிக்கல் நியூஸ் தான். மகாராஷ்டிராவில் வந்து யார் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக போய் வேண்டிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் பிஜேபி எடுக்கிற முடியும் தான். காரணம் என்ன, பெரும்பான்மையான எம்எல்ஏஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏக்நாத் ஷிண்டே வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆவரா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ் வந்து முதல்வர் ஆவரா அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. பட் வெயிட் அண்ட் வாட்ச் தான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் ஆட் அன்கொஷனபிள் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கானா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44 வருஷத்துக்கு முன்னாடி அமெண்ட் பண்ண அந்த சோசியலிஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் செகுலர் அப்படின்ற வார்த்தையும் வந்து சேர்த்திருக்கலாமா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணாங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. பிரியாமல் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல எதை வேணாலும் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க வந்து. ஸோ அப்போ நம்ம அந்த ஆர்டிகல் 368 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 போட்டாங்க. என்னன்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃபினான்ஷியலா. எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து அதை வந்து மிட்டிகேட் பண்றது, அது வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு ஃபண்ட் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அசர்பைஜான்ல வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்தியா வந்து ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. அது வளரும் நாடுகளும் இதுக்கு வந்து வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணால் கிளைமேட் சேஞ்ச் எப்படி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 days ஆஃப் ஆக்டிவிசம் ஃபார் உமன் சேஃப்டி வந்து ஸோ நவம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டிக்கான டே வந்து இருக்கு. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் 10 வரையும் வந்து 15 days வந்து பார்த்தீங்கன்னா 16 days வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிசம் ஃபார் உமன் சேஃப்டி. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து பார்ட்டிசிபேட்டிங் இந்த குளோபல் 16 days ஆக்டிவிசம் கேம்பெயின் இனிஷியேட்டிவ் பை த யுனைடெட் நேஷன்ஸ் டெடிகேட்டிவ் டு எண்டிங் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் வந்து இது வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து வில் இலுமினேட் அந்த ரிப்பன் பில்டிங் வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து வச்சு அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்றத வந்து எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த பக்கம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கும்போது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். அதுதான் எண்டிங் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ஸ் அப்படின்றதான் அதோட மீனிங். அது மட்டும் இல்லாமல் கேம்பெயின் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு வந்து. இன்னைக்கு ஃபைலோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால லோட் ஆக மாட்டேங்குது. அடுத்து மவுண்ட் கிளிமஞ்சரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மவுண்டைன் இன் த வேர்ல்டு, டாலஸ்ட் பீக் இன் ஆஃப்ரிக்கா வந்து. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டாலஸ்ட் பீக் அப்படின்னா இங்கே ஸ்டெல்லார் பாயிண்ட் அப்படின்ற ஸ்டெல்லார் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கேர்ள் வந்து அண்ணா மேரி வந்து போயிருக்காங்க. ஸோ ஆனால் ஹையஸ்ட் பீக் எங்கே மவுண்ட் கிளிமஞ்சரோவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உகுரு அப்படின்ற பீக்கு தான் வந்து ஹையஸ்ட் பீக்கு. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. பட் ஹையஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் மவுண்டைன் இந்த வேர்ல்டு எதை சொல்கிறேன்னா மவுண்ட் கிளிமஞ்சரோ. அண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் இந்த ஆஃப்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மவுண்ட் கிளிமஞ்சரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட், நமக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபுல்லாக பொலிட்டிக்கல் தான். ஜார்க்கண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜார்க்கண்டில் இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. அட்டால் மிஷன் வந்து இது இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாமில் கொஸ்டினாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஷன் ஆஃப் அட்டால் இனோவேஷன் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இம்ப்ளிமெண்டட் பை த நிதி ஆயோக் வித் அன் என்ஹான்ஸ்டு அலோகேஷன் ஆஃப் 2750 crore for the period of till March 31st, 2028. Next phase of the aim on the Atal Innovation Mission is expected to further enhance the India's global competitiveness in the innovation ecosystem. The continuation of the aim will directly contribute to creating better jobs, innovative products, and high impact services across the sectors. AIM 2.0 will pilot new initiatives designed to fill the gaps in the ecosystem. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட். எவ்வளோ க்ரோர் அலாட் பண்ணிக்காங்க, எது வரையும் இந்த பீரியட் இருக்க போது, எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் பர்பஸ், வாட் பர்பஸ் அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து. Next, Jelupu Mindfulness City as the biggest cooperative project in Bhutan.
பிரைம் மினிஸ்டர் வந்து ஷெரிங் டாப்கே வந்து செட் இந்தியா சப்போர்ட் ஃபார் த 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஜீரோ கார்பன் சிட்டி பீயிங் டெவலப்டு. இப்போ இந்தியாவோட சப்போர்ட்ல அங்கே வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ அப்போ ஜீரோ கார்பன் சிட்டி அப்படின்றது எங்கே டெவலப் பண்ணோம், பூட்டானில் டெவலப் பண்ணுறோம். ஸோ அது வந்து கோஆபரேட்டிவ் ப்ராஜெக்டாக வந்து இருக்குது அப்படி பார்க்குறோம். இது வந்து இந்தியாவோட சப்போர்ட் வந்து மூலியமா அந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன் வந்து. அப்புறம் பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் பேரும் இம்பார்ட்டன் வந்து ஷெரிங் டாப்கே அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன். பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நம்ம கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னும் நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சயின்ஸ் டெக்னாலஜி பேஜில் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்ப்போங்க. ஒன் மோர் அட்வர்டைஸ்மெண்ட் நேஷனல் மில்க் டே 26 நவம்பர் வந்து. ஸோ அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன் தான். அடுத்து மேஸ் இன் லடாக் வந்து. ஸோ இதை பற்றி நமக்கு மெயின்ஸ்லையும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரிலிம்ஸ்லையும் வரதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது வந்து. ஸோ மேஸ் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா மேஜர் அட்மாஸ்பெரிக் செர்னோகோவ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ செரன்கோவ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத என்னன்னா மேஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். டெலஸ்கோப் இஸ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கிரவுண்ட் பேஸ்டு காமா ரே டெலஸ்கோப் இனாகிரேட்டட் இன் ஹான்லி லடாக். லடாக்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்டான ஒரு டெலஸ்கோப் அப்படி சொல்லி பார்க்குறோம். என்னன்னா காமா ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகுது. நம்ம அட்மாஸ்பியர் என்ன பண்ணோம் அப்படின்னா காமா ரேஸ் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அப்போ நம்ம எர்த்தை வந்து ரீச்சே பண்ண முடியாது. அது இல்லாமல் காமா ரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணி டிஎன்ஏ டேமேஜ் பண்ணி அப்புறம் நமக்கு ஸ்கின் டிசீஸ் கேன்சர் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ நியூக்ளியர் பாம்பு போடும்போது ரிலீஸ் ஆகிற ஹார்ம்ஃபுல் ரேஸ் எதை சொல்லணும், காமா ரேஸ் சொல்லும். ஸோ அந்த காமா ரேஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் எது இருக்குன்னா மேஸ் இருக்கு. மேஜர் அட்மாஸ்பெரிக் செரன்கோவ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து டெலஸ்கோப் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கிரவுண்ட் பேஸ்டு காமா ரே டெலஸ்கோப் இனாகிரேட்டட் இன் லடாக் அப்படி சொல்லி பார்க்குறோம். லொகேட்டட் அரௌண்ட் 4.3 கிலோமீட்டர் அபோவ் சி லெவல் வந்து. ஸோ அவ்வளோ உயரத்தில் வச்சிருக்காங்க. லைட் பொல்யூஷன் மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் ஹையஸ்ட் இமேஜிங் செர்னோகோ டெலஸ்கோப் இந்த வேர்ல்டு வந்து. அப்போ செர்னோகோ டெலஸ்கோப்ல இதான் வந்து ஹையஸ்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். ரொம்ப உயரமான வச்சிருக்காங்க வந்து. அண்ட் இதனுடைய இது வந்து வைடு வந்து பார்த்தீங்கன்னா 21 மீட்டர் வைடு டிஷ். அது லார்ஜஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஏஷியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த ஃபெசிலிட்டி வாஸ் பில்ட் பை தம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஒருத்தவங்க. ரெண்டாவது வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் செகண்ட். அண்ட் தேர்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபோர்த் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைட் கம்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் த வேவ்லென்ஸ் பட் இது ஹியூமன் கேன் ஒன்லி சி த ஸ்மால் போர்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் காமா ரேஸ் ஆர் த ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் அண்ட் த ஹையஸ்ட் எனர்ஜி அப்படி சொல்லி பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் காமா ரேஸ் ஆர் த ப்ரொடியூஸ்டு பை எக்ஸாட்டிக் எனர்ஜெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த காஸ்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்மோஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் இப்போ சன்னு கூட சொல்லலாம். இந்த மற்ற ஏதாவது ஸ்டெல்லார் பாடி கூட சொல்லலாம். இன்க்ளூடிங் த ரேபிட்லி ஸ்பின்னிங் பல்சர்ஸ் அண்ட் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அண்ட் ஹாட் வேர்ல்ஃபுல்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அரௌண்ட் த பிளாக் ஹோல்ஸ் வந்து. அண்ட் காமா ரேஸ் பஸ்டர்ஸ் வந்து because of the high energy gamma rays are health hazard. They can damage the living cells and may even triggering deleterious mutations in the DNA. And fortunately the earth's atmosphere blocks the gamma rays from reaching the ground அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஸோ இதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அது காமா ரேஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இருக்கு அப்படி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் சிஓபி வந்து 29 வந்து 2025 அப்படின்றது வந்து ஆன்டி கிளைமேக்ஸாக மாறிடுச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். அது ஸோ எனிவே வந்து அசர்பைஜானில் இது வந்து மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அந்த டீலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஃபண்ட் அலாகேட் பண்ணலை அப்படி சொல்லி பார்க்குறோம். 1.3 lakhs டாலர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது $30,000 தான் கொடுத்துருப்பாங்க வந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் இந்தியா மாதிரி இருக்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ டுடே நியூஸ் பேப்பரில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் இட் டவுன். தேங்க்யூ. See you on tomorrow நியூஸ் பேப்பர்.